நீ எதனால பிடிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு நீ எதா இருப்பா? அடிமையா இருப்பா. பாவம் அவனை பிடிச்சிட்டு, பயம் அவனை என்ன செய்து இப்போ ஆட்கொள்ளுது. ஏன்? தேவன் சொன்ன வார்த்தை, நீ எப்போ இதை புசிப்பியோ அன்னைக்கே என்ன செய்வா? சாவா. அவனுக்கு மரண பயம். இது என்ன பயம்? மரண பயம். பயம் அவனுக்கு உண்டாயிட்டது. இவன் நிர்வாணியா இருந்ததுனால நான் என்ன செய்தேன் இப்படி மறந்துட்டேன்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அதைத்தான் கேட்டார், வேற ஒண்ணும் கேட்கல. நீ நிர்வாணி என்று உனக்கு சொல்லி தந்தது யாருப்பா? இதுதான் என்ன ஞானம்? நன்மை தீமை அறியத்தக்க கண்களை திறப்புன்னு சொன்னல சாசு. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. அதாவது ஏவாளே, நன்மை தீமை அறியத்தக்க அந்த சாசு, அந்த லூசிபரோட நீ தாம்பத்திய உறவு என்ன செய்யக்கூடாது? வைக்க கூடாது. ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார். இவ என்ன செய்தா? அதைத்தான் செய்தா. அப்போ பைபிள் சொல்லுது, அவன் சொன்ன நன்மை தீமைகள், அந்த ஞானம் இப்ப இவங்களுக்கு உண்டாயிருக்குது. இதை கற்றுக் கொடுத்தது யாரு? சாசு. கேட்கிறான்ல, ஆண்டவர் தானே கேட்காரு. இதை உனக்கு யாரு அறிவித்தவன்? அவங்களா தெரிஞ்சுக்கிடல, அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் என்ன செய்யறான்? இதை சொல்லி கொடுக்கறான். அறிவித்தவன்னா டீச் பண்றவன், டீச்சர். அல்லாட்ட டீச்சர் விட்டுருக்க, பிரீச்சர் எடுத்துக்கிடுங்க இல்லையா? சாஸ்திரனுடைய முதலாவது பிரசங்கம் அதுதான். அதுதான் கேட்கிறாரு, யாருப்ப உனக்கு இதை அறிவிச்சது? வாசி. புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். கேட்டாரு, புசிக்க வேண்டாம் என்று தாம்பத்திய உறவு நீ கொள்ளக்கூடாதுன்னு நான் உனக்கு சொன்னேன். அந்த தாம்பத்திய உறவு நீ கொண்டியா? புசிச்சியா? இப்பதான் அவ பதில் சொல்றா. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். பாத்தீங்களா? இது கொடுத்தது யாரு? ஏவாள் தான் ஆதாம் கொடுத்தா. ஆதாம் கேட்கல. இவ்வளவு நாளாச்சு கணவன் மனைவிமா. ஆதாம் ஏவாள் தாம்பத்திய உறவுல போகல. ஏன்? ஆண்டவர் என்ன செய்யல? சொல்லல இல்லையா? நீங்க பார்த்திருப்பீங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பூமி புல் பூண்டுகளையும் கனிதரும் செடிகளையும் வித்துக்களையும் என்ன செய்யணும்? பிறப்பிக்க கடவுது. 11ஆம் வசனம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதைகளை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆனா அப்படியே ஆயிட்டுத. இந்த புற்பூண்டுகளா முளைச்சிட்டா? முளைக்கல. பாருங்க, ஆதியாகமம் 2ஆவது அதிகாரம் 5ஆவது வசனத்தை வாசிங்க. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. தேவனாகிய கர்த்தர் மழையை பெய்ய சொல்லலப்பா. அதுக்குள்ள புற்பூண்டுகளும் வித்துகளும் எங்கிருந்து முளைக்கும்? இதே மாதிரி தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் நீங்க குழந்தைகளை இப்ப பெற்றுக் கொடுங்கன்னு சொல்ல ஆர்டர் நினைச்சல, இன்னும் கொடுக்கல. அதுக்கு முன்னால இவங்களுக்கு என்ன அவசரம் வந்தது? இதை யார் செய்யறா? சாசு செய்யறான். எந்த காரியத்திலையும் நீ பொறுமையோடு இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? பொறுமையோடு இருக்கணும். கடைசி மோமெண்ட்ல தான் ஆண்டவர் என்ன செய்வார்? கிரியை செய்வார். நம்முடைய பொறுமை என்னங்கிறத அவர் சோதிக்கக்கூடிய தேவன். ஒரு தடவை நான் ரயில்வேல எக்ஸாம் எழுதியிருந்தேன். கிளர்க்குக்கு நான் சேரும்போது சாதாரண வேலையில் சேர்ந்தேன். ஆனா நான் ரிசைன் பண்ணி வெளியே வரும்போது, வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வெளியே வரும்போது, ஏசியாவில் 2வது யார்டு பெரிய கூட் ஷெட் வாடி வந்தார். அதுக்கு நான் சீஃப் யார்டு மாஸ்டர் இருந்தேன். ஆண்டவர் எவ்வளவு உயர்த்திருக்காரு பாருங்க. அடிமட்டத்திலிருந்து எங்க கொண்டு போயிட்டாரு? டாப்புக்கு கொண்டு போயிட்டார்.
ஒரு தடவை நான் எக்ஸாம் எழுதியிருந்தேன். அப்போ ஆண்டவருக்குள்ள தான் இருக்கிறேன், ஞானஸ்நானம் இயேசுநாமம் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன், செய்திக்குள்ள இருக்கிறேன். அப்போ எக்ஸாம் கொடுத்துருந்தேன்னா அந்த எக்ஸாம் வந்து கிளரிக்கல் ஜாபுக்கு, கிளர்க்குக்கு. எல்லாரும் மாதிரி நானும் எக்ஸாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு பேப்பர் ரிசல்ட் அங்கே வந்திருக்குது. ரிசல்ட்ல என் கூட ஒரு பையன், அவன் பேர் சிவாஜி, இவன் பாஸ். இவனுக்கு போஸ்டிங் வந்து கல்வா கார்ஷீட்ல கிளார்க் போட்டிருக்கு. இப்போ ஒரே பிரஸ்தாபம், டேனியல் பேர் வரல, சிவாஜி பேர் வந்திருக்கு. சிவாஜி பேர் வந்திருக்கு, யார் பேர் வரல? டேனியல் பேர் வரல. சிவாஜி டேனியல் பார்த்து காப்பி அடிச்சா, அவன் பேர் வந்திருக்கு, ஆனா என் பேர் என்ன செய்யல, வரல. அப்படின்னா பெரிய பிரஸ்தாபம், யாருக்கும் நம்ப முடியல. ஆனா அதே நேரத்தில் எல்லா இடத்துலையும் பிரஸ்தாபம் ஆயிடுது. எனக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப சங்கடமாகி போயிடுச்சு. நான் ஃபெயில் ஆயிட்டேனா, நான் கணக்கு பண்ணிட்டு இருக்கேன் 98 மார்க் கிடைக்கும்னு கணக்கு பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபெயில் ஆயிட்டேனா? ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா சில நேரங்களில் என்ன விளையாடும், பணம் விளையாடும். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு ரொம்ப வேதனை பார்த்துடுங்க. வீட்டுக்கு வந்தேன், ஒரு பழைய கட்டில் ஒன்று கொண்டு போதுருங்க. அது 140 ரூபாய்க்கு நம்ம எடுத்தேன்னு நினைக்கிறேன். அந்த கட்டில் கிடக்கு, ஸ்டீல் கட்டில். வந்து படுத்துட்டேன். என் மக சின்ன பிள்ளை கிறிஸ்டி, அவ விளையாடிட்டு இருக்கிறா. இது 1981லயோ 82லயோ நினைக்கிறேன், 81ல. ஏன்னா என் கிறிஸ்டி வந்து 76ல பிறந்தா. அப்போ அவளுக்கு 5 வயசு. என்ன விளையாடிட்டு இருக்கா. அப்போ படுத்த உடனே என் மனைவி என்கிட்ட என்னமோ கேட்டா. நான் சொன்னேன், இந்த பாரு என்கிட்ட ஒன்றும் பேசாத, நான் ரொம்ப துக்கத்தில் இருக்கேன். நடந்தது பைபிளுக்கு முன்னால் நிற்கிறேன், ஞாபகத்தில் வச்சுக்க. நம்ம ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவரா இருக்கிறார். இது அவருக்காக கொடுக்குற சாட்சி. நான் ரொம்ப துக்கமா இருக்கேன் ஜோதி, நீ ஒன்னும் என்கிட்ட பேசாத அப்படின்ட்டேன். அவ பார்த்தா சரி ஏதோ மேட்ரு அப்படின்னு சொல்லி அவார்டுக்கு இருந்துக்கிட்டா. ஆனா சொன்னேன், நான் என்ன செய்யிட்டேன், ஃபெயில் ஐட்டம் போல் இருக்கு, என் பேர் லிஸ்ட்ல வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ இதை பற்றி சட்டம் பண்ணல. ஆனா நான் என்ன செய்றேன், ரொம்ப துக்கப்படுறேன். பாம்பே வீட்டில இருந்து இங்க வரைக்கும் பேர் ஆயிட்டுது. யார் ஃபெயில் ஆயிட்டா? டேனியல் ஃபெயில். பிறகு மறுநாள் பார்த்தேன். சரி, இப்படி துக்கத்தோட அன்னைக்கு படுத்திருக்கும் போது ஒரு சம்பவம் நடந்து பாருங்க. துக்கம்னா துக்கம், எனக்கு பிரஷர் அப்படியே மைண்ட்ல, என் மூளையில வந்து பிரஷர் இருக்கு, அப்படி வந்து அமுக்குது. இவ்வளவு துக்கப்பட்டு இருக்கும்போது அப்படி சடனா பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு பந்து, தீ நெருப்பு பந்து வந்து அப்படி டப்புனி அவங்க முன்னால ஒளிச்சு பாருங்க. நேரடியா பார்த்தேன் தரிசனத்துல. ஏன்னா நான் அநேக நேரம் தரிசனம் பார்க்கக்கூடியவன். அன்னைக்கு பார்த்தேன் பாருங்க, பந்து பாருங்க, பந்துனா அக்னி, நெருப்பு பந்து அப்படி வந்து ஒளிச்சு டப்புனிட்டு உளுந்த உடனே நான் பயந்து போய் நினைச்சேன். டக்குன்னு எந்திரிச்சு என் மனைவி சொன்னேன், இனிமே ஜோதி இதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு இந்த வேலையை கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, நான் இப்போ ஒரு தரிசனம் பார்த்தேன், ஆண்டவர் தான் நினைச்சிருக்கிறாரு, இதை செய்திருக்கிறார் ஏதோ ஒரு காரியத்துக்காக. அப்ப எனக்கு வேலை கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, இது ஆண்டோடைய கையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை பற்றி கவலைப்படல. மறுநாள் கொஞ்சம் பேருக்கு ஞானசாங் கொடுக்கறதுக்கு கல்வா குளத்துக்கு போனேன். அப்போ நம்மகிட்ட டேங்கும் கிடையாது, வேற வழியும் கிடையாது, அங்கதான் போகணும். நான் ஞானசாங் கொடுக்க போகும்போது என் கூட ஒரு அமெரிக்கன் வந்தார். அவர் கேட்டார், டேனியல் நானும் ஒழித்துக்கு வரட்டுமான்னாரு. நான் சொன்னேன், வாரும், ஆனா சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு. இப்பவும் சாப்பாடு கிடைக்கும், எங்க போனாலும் பாஸ்டெல்லாம் சாப்பிட முடியாது இப்போ. ஆனா அப்போ என்னது கிடையாது. நானும் யோவானும் அந்த அந்தேரி ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துருப்போம். ராத்திரி 3 மணி 2 மணிக்கு வண்டி போயிருக்கும், எங்களுக்கு வண்டி கிடையாது. 2 பேரும் வடப்பா வாங்கி சாப்பிட்டுட்டு எங்க வாட்டுக்கு பெஞ்சில் உட்காந்துருப்போம். காலையில முதல் ட்ரெயினை பிடிக்குது பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த பாரு என் கூட வந்தா என்ன கிடைக்காது, கஞ்சி கிடைக்காது, பசி தாங்க முடியும்னா என்ன செய்யும், என் கூட வாருண்டேன். பரவாயில்ல அப்படின்ட்டார். கூட்டு போயிட்டேன். போய் ஞானசாமி கொடுத்து நான் வார பாருங்க. அங்கிருந்து முள்ளுன்னு வந்து இறங்கி நான் இப்படி வெளியே இப்படி போயிட்டு இருக்கிறேன். ஒரு பையன் அங்கே நின்றுட்டு தான், ஷேக்னு ஒரு பையன். அவன், டேனியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அம்லுக்கியா பாப்கியா யார்
हम लोग का नाम नहीं आया, तेरा नाम अकाउंट्स डिपार्टमेंट में आया है அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு போய் கேட்குறேன். என்ன உன்னை அக்கௌண்ட்ஸ்ல செலக்ட் பண்ணிருக்காங்கப்பா. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மொத்தம் 613 பேர்ல மொத்தம் 13 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 13 பேர்ல என் பேரும் அங்க இருக்குது.